ஹாய் மக்களே, கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், இஞ்சி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போது அதோட அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா 2ம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு 2ம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். நான் 1.5 டம்ளர் ரவை போட்டனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மொத்தமாக போட்டால் அது கெட்டி சேர்ந்துடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கிளறி விட்டு அதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம, இல்லாட்டி அது கட்டி சேர்ந்துடும். ரவையை ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக வச்சா போதுங்க, உப்புமா ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு சேர கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு தட்டை மூடி ஒரு 5 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் விட்டுறணுங்க. இதுவுமே சிலருக்கு பிடிக்காதுங்க, ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கூட கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி மட்டும் இல்லைங்க, இதுக்கு கூட தயிர், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என் பையன் ரிவ்யூ சொல்லுவான் பாருங்கள், சூப்பராக இருக்குமா. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.